அவங்களுக்கு மருமக தேடிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி 5 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டா ஒன்னு வைக்கிறாங்க. அவங்களோட பாட்டத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 3 பேர் குவாலிஃபிகேஷன் ஆகுறாங்க. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, 9 மாசத்துல யார் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்குறீங்களோ அவங்க தான் என் மருமகன்னு சொல்லிட்டு அவங்க பையனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த பையன் வீல் சேர்ல வந்திருக்கான். யார் என் பையனை இம்ப்ரெஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் பையனை போயிட்டு அந்த பையனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசுறா. ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ரெண்டாவது பொண்ணு நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு பயங்கரமா டான்ஸ்லாம் பண்றா. அப்படியும் பிடிக்கவே இல்லை. மூணாவது பொண்ணு கொஞ்சம் இன்னசென்ட்டான பொண்ணு. அந்த பொண்ணு கொஞ்சம் இன்னசென்ட்டான பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அந்த பொண்ணு உண்மையா சொல்லிடுறா, நான் ஒரு உண்மையான லவ் காண்டி தான் வந்தேன்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணு 9 மாசம் கழிச்சு அதே பொண்ணுங்க மறுபடியும் அங்க வந்து நிக்கிறாங்க. அதுல 2 பொண்ணுங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. ஒரு பொண்ணு பிரெக்னெண்டாவே இல்ல. அதுல ஒரு பொண்ணு ஃபேக்கா பலூன் வச்சு பிரெக்னெண்டா இருக்கத அந்த மாமியார் எப்படியோ கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்னொரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. ஆனா அவங்க பையனோட குழந்தைய சொல்லுற அவங்க பக்கத்துல இருக்க பாடி கார்டோட குழந்தைய சமக்கறான்னு தெரிஞ்சோனே பயங்கரமா இன்சல்ட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. மூணாவது இருக்க பொண்ணு பிரெக்னெண்டாவும் இல்ல. ஆனா அந்த